வணக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவதுங்க, எல்லா மக்களும் சொல்கிறது எப்படின்னா, ஐயா அர்த்தாத்திர சனி வந்துருச்சு, 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, ஒன்றுமே புரியல. 4ஆம் இடத்துல சனி இருந்தால் 7.5க்கு பாதியாகும்ல, ஒன்றுமே புரியலைங்கய்யா. சனி வந்து ஆயிலுக்காரன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயில் ஏதாவது பங்கம் பண்ணிடுவாரா? இதை இறந்துருவோமா, இறப்பு நேர்க்குமா அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் வந்து மக்கள், அதாவது பொதுவான கருத்துக்கள், சாதகம் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க கேட்குறது வந்து இறந்துருவோமா, எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது, இறக்குற மாதிரி ஒரு பயம் வருது. முன்னோர்கள்லாம் கனவுல வர்றாங்க. அதாவது எப்படின்னா, எங்கள் பாட்டன் பாட்டி இந்த மாதிரிலாம் வர்றாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைட்லேருந்து கனவுல வர்றாங்க. ஐயா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஆயில் எதுவும் பங்கமாயிருமா, எனக்கு வந்து எப்படின்னா இப்போ வந்து 7.5 ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த 7.5 ஆயில் பங்கமாயிருமா, அவங்க அவங்க பயம் என்னென்னா, நான் இறந்துருவோமா, ஆயில் எனக்கு பங்கமாயிருமா, அப்போ வந்து எப்படின்னா இப்போ 7.5 சனியில் இதாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்லுவேன், ஐயா அஷ்டம சனி நடந்தாலும் சரி, 7.5 சனி நடந்தாலும் சரி, அர்த்தார்த்த சனி நடந்தாலும் சரி, என்னங்க சனி வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல சனி இருந்தால் அவர் திசையே, சனி பகவானோட திசையே ஓடினாலும் ஆயில் பங்கமாகாதுங்கய்யா. சனிக்குன்னா நாயகாரகன், தர்மகாரகன். என்னங்க திராஸ் மாதிரிங்க, திராசை 2 பக்கம் முடிச்சா ஒரு வக்கு இருக்குதுல்ல, அதை எடுத்து இந்த பக்கம் போட்டு சரிசமமாக கொடுக்குறவரில்ல, அவர் தான் சனி பகவான். அப்போ அந்த சனி பகவான்னா நாயகாரகன், நேர்மை காரகன், தொழில் காரகன், கர்மா காரகன், என்னங்க ஆயில் காரகன். அப்போ எல்லாமே சனி. இப்போ சனி வந்து பாருங்கள், 8ஆம் இடம், 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் என்னங்க 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ ஆயில் நீடிக்கும், நீண்ட ஆயில், நீடிக்க ஆயிலை வந்து அவங்க இருப்பாங்க. அதாவது இப்படி வந்து 7.5 சனி நடக்குது, 7.5 வருஷம் என்னை கொன்றுமா, 8ஆம் இடத்துல சனி இருந்து திசை ஓடுது, என்னை கொன்றுமா அப்படிங்கிறத நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆயில் பயத்தை பற்றி நீங்கள் சனி 7.5 சனி ஓடினாலும் சரி, அஷ்டம சனி ஓடினாலும் சரி, 8ஆம் இடத்துல சனி இருந்து திசையே நடத்தினாலும் சரி, லக்கணத்தில் இருந்து திசை நடத்தினாலும் சரி, 2ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தினாலும் சரி, சனி பகவான் வந்து உங்களை கொல்ல மாட்டாரியா. சனி பகவானுங்கிறது நாயகாரகன். சனி பகவான் உயிரை எடுக்க மாட்டார், ஆனால் உயிருக்கு காரகரே அவர் தான். இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்துல இருந்து, 8ஆம் இடம்னா ஆயில் போயிருமோ, 8ஆம் இடத்துலேருந்து சனி திசை ஓடுது அப்படிங்கிற ஒரு பயம் நீங்கள் உங்களுக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டால், 8ஆம் இடத்துல வந்து சனி இருந்து திசை ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து, அதாவது தண்டனை தான் கொடுப்பார், உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பார், பிரச்சனையே கொடுப்பார். என்னங்க இப்போ ஒரு 30 வருஷம் ஒரு சனி ஒரு வாழ்க்கையில் 30 வருஷம் வருதுங்க. அப்போ 30 வருஷம் நல்லா வாழ்வோம். அதே 30 வருஷம் பார்த்திங்கன்னா அப்படியே கஷ்டப்படுவோம், பிரச்சனை சிக்கல், தண்டனை அனுபவிப்பார், சாக மாட்டார், தண்டனை அனுபவிப்பார். அதை அனுபவித்து அதிலிருந்து அனுபவப்பட்டு வாழ்க்கையில் திருந்தி, இனி தவறு பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நாய நேர்மையாக முடிஞ்ச அளவுக்கு நட அப்படின்னு சொல்லி தான் அந்த சனி பகவான் கொடுப்பார் ஒழிஞ்சு. அப்போ நாய நேர்மையாக வாழ்ந்தால் வாழ முடியுமா? வருமானம் வேணும் அல்லவா? அப்போ பொண்டாட்டி பிள்ளையில் என்னங்க, என்ன நீ சம்பாதிக்கிற, என்ன நீ என்ன பண்ணுற, இப்படி பண்ணுறீ அப்படின்னு கேட்பாங்களவா? அப்போ என்னென்னா அந்த நேரத்தில் இவருக்கு பயம் வந்துடும், ஆயில் பயம், நம்ம இறந்துருவோமோ, அவன் என்ன பண்ணுறதுனே புரியல, பாதியிலே விட்டுட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், மனநிலை வரும். ஒரு மனிதனுக்கு வந்து 8ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் வந்து திசை ஓட்டுறார், 19 வருஷம் திசைங்கும் போது அவங்களுக்கு வந்து பயம், ஆயில் பயம், பயம், அதாவது உடம்பெல்லாம் ரண வேதனையாக இருக்கும், கஷ்டம், பிரச்சனை சிக்கல், கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிற மாதிரி வரும், ஒன்றுமே சமாளிக்க முடியாத சொல்லும் போது இறந்துருமோங்கிற எண்ணம் அவங்களுக்கு உருவாகும். ஆனால் சனி பகவான் இறக்க விட மாட்டார், தண்டனை அனுபவிக்க விடுவார். நீ அனுபவிச்சு முன்னாடி தான் இறக்குற மாதிரி வருமா ஒழிஞ்சு. ஏன்னா நீ அடுத்த சிரமத்துக்கு நீ ஃப்ரீயாகணும் அல்லவா, ப்ரெஸ் ஆகணும் அல்லவா, அடுத்த சிரமத்தில் நீ நல்லா வாழணும் அல்லவா. அதுக்காக அந்த சனி பகவான் வந்து ஒன்றும் கூட கொல்ல மாட்டார், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை பாடுபடுங்க, சம்பாதிங்க, ஃபேமிலிக்கு கொண்டாந்து கொடுங்க, இதவே ரன் பண்ணிகிட்டே இருங்க. சனி பகவான் உங்களுக்கு தண்டனையிலிருந்து உங்களை விடுவிப்பார், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஆயில் உங்களுக்கு பங்கமாகாது, நீங்கள் இறக்க மாட்டீங்க, நல்ல முறையில் இருப்பீங்க, நல்ல முறையில் வாழுவீங்க. அதாவது எப்படின்னா, லக்கணத்தில் சனி, 8ஆம் இடத்துல சனி, சனி இருந்தாலும், சனி பார்வை இருந்தாலும் உங்களை திருத்தத்தான் பார்ப்பார், அதனால் வந்து உங்களுக்கு ஆயிலுக்கு பங்கம் வராது. வாழ்க்கை வளமுடன்.